டிஎன்பிஎஸ்சி அப்புறம் நேரடி பணி நியமனங்களில் நடைபெறக்கூடிய ஊழல்களை எல்லாம் தடுக்கணும். அதுக்கு வந்து நம்ம இந்த டிஎன்பிஎஸ்சி அப்புறம் இது போன்ற போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து, அதே மாதிரி இந்த போட்டித் தேர்வுக்கு பயிற்றுவிக்கும் அகாடமி இன்ஸ்டிடியூட் எல்லாம் ஒன்றிணைந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சியோட நிலமை, அதில் என்னென்ன மாதிரி கரப்ஷன் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒரு புகாராக எழுதி கொடுப்போம். ரெண்டாவது வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய பாடத்திட்டம், இந்த பாடத்திட்டத்தை வந்து ஒரு ரொபோட்டிக்னால் கூட படித்து சரியாக ஒரு மார்க் எடுக்க முடியாது. அந்த நிலமையில தான் இந்த பாடத்திட்டம் இருக்குது. இது கண்டிப்பாக ஒரு உண்மையான அறிவாளியை கண்டுபிடிக்குதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இது வந்து கடைசியில் பார்த்திங்கன்னா லக்கு இருக்கிறவனுக்கு கிடைக்கிது, அப்படி இல்லைன்னா ஊழல் பண்ணுறவனுக்கு கிடைக்கிது. அப்படி தான் வந்து இந்த போட்டித் தேர்வோட சிலபஸ் இருக்குது. இன்றைக்கி குரூப் 4 குரூப் 2ஓட சிலபஸே அப்படி தான் இருக்குது. இதெல்லாம் மாற்றணும். இதுக்கு வந்து நம்ம தளபதிக்கிட்ட வந்து ஸ்ட்ராங்காக வந்து ரெக்கமெண்டேஷன், அதாவது நம்மளோட கோரிக்கைகளை வைக்கணும். அப்படி வைக்கிற விதத்தில் நம்மளுக்கு இந்த டிஎன்பிஎஸ்சியில் பல சீர்திருத்தங்கள் செய்யப்படலாம். அதே மாதிரி நேரடி பணி நியமனங்களில் அதிகமான ஊழல் நடைபெறுது. இந்த நேரடி பணி நியமனங்களில் எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு டிஎன்பிஎஸ்சிக்கு கீழே எல்லாரும் படித்தவன் பரீட்சை எழுதி பாஸ் ஆகி வேலை வாங்கிட்டு போட்டோம், அது மாதிரி கொண்டு வர்றதுக்கு நம்ம வந்து தளபதிக்கிட்ட முறையிடுவோம். இது போன்ற என்னென்ன சீர்திருத்தம், என்னென்ன ரிஃபார்ம் பண்ணணுமோ இதை ஃபுல்லாக நம்ம ஒரு கடிதமாக இது பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 15,000 பேருக்கு மேலே கையெழுத்து வாங்கி நம்ம தளபதிக்கிட்ட கொடுப்போம். இதே மாதிரி இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய யாராச்சும் இன்ஸ்டிடியூட்டு இல்லைன்னா அகாடமி வச்சுருந்தீங்கன்னா நீங்களும் ஒரு முயற்சி எடுங்க. ஏன்னா நாங்கள் எடுக்கிற முயற்சியோட நீங்கள் ஒரு இன்ஸ்டிடியூட் அகாடமி வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்து எடுக்கிற முயற்சி பெரும் முயற்சியாக இருக்கும். இதெல்லாம் இது பண்ணி அதில் உள்ள குறைபாடுகள், அதில் என்னென்ன களைஞ்சு அதெல்லாம் சரிப்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் குறிப்பிட்டு சொன்னால் இன்னும் நல்லா இருக்கும். ஒரு லெட்ரு போகிறத விட ஒரு 10-20 லெட்ரு வரும்போது அங்கே வந்து அது வந்து கவனம் இருக்கும். அதனால் இந்த டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள், அப்புறம் போட்டித் தேர்வுக்கு நியாயமாக எழுதி போகணுங்கிற மாணவர்கள் வந்து பாதிக்கப்படுறது வந்து தடுக்கப்படும். இதை வந்து எல்லா இன்ஸ்டிடியூட்டும் அகாடமியும் செய்யுங்க. அதே மாதிரி மாணவர்களும் தன்னெழுச்சியாக வந்து இதில் உள்ள ஊழல், அப்புறம் இதில் என்னென்ன நடக்குது அப்படின்லாம் அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்துறதுக்கு முயற்சி எடுங்க. ஏற்கனவே நம்ம பல முயற்சி எடுத்திருக்கோம் அந்த டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமாக, ஆனால் அது எதுவுமே கைகூடலை. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சிகள் அப்படி, ஏன்னா ஊழல் செய்கிறதுக்காண்டியே இருந்த ஆட்சிகள் இதுகள்லாம். இப்போ வந்து ஒரு உண்மையான ஊழலை ஒழிக்கிறோம்னு சொல்லிட்டு வந்திருக்கக்கூடிய நம்ம தளபதிக்கிட்ட இந்த கோரிக்கையெல்லாம் வச்சு ஒரு நியாயமாக ஒரு நேர்மையான முறையில் படித்து வர்றேன் வேலைக்கு வர்றதுக்கு என்னென்ன அரசு வேலைக்கு வர்றதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்ய சொல்லி கேட்போம். கண்டிப்பாக தளபதி செய்வார். எல்லோரும் மனு